ஹாய்ங்க, வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். சோ நம்மளோட கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய தீயல் தான் பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க. சோ சின்ன வெங்காய தீயல் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காய் 1 கப்பும், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வரமிளகாவும், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து நேரா கீறி வச்சிருக்கிறேன். பொடின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகா பொடியும், ஒரு ஸ்பூன் நிறைச்சு வந்துட்டு மல்லி பொடியும் எடுத்திருக்கேன். சோ வெங்காய தீயல் பண்றதுக்கு வந்து புளி ரொம்ப முக்கியம். நான் ஒரு சின்ன வந்துட்டு லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தி இதை நல்லா ஊற வச்சிருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்துல வந்துட்டு நம்ம தேங்காய் வறுத்து எடுக்கணும். தேங்காய் வந்து புளி கலர்ல வர்ற வரைக்கும் தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரே மாதிரி வறுக்கணும். புளி கலருக்கு நம்ம வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதுதான் இந்த வெங்காய தீயலோட ஸ்பெஷலே. அது நல்ல டேஸ்டாவும் நமக்கு இருக்கும். ஒரு 2-3 நாள் நம்ம வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா புளி கலர் வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூட வந்துட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா வறுபட்டு வருது. இந்த டைம்ல வந்து நீங்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துருங்க. தேங்காய் வந்து நல்லா இந்த கலருக்கு நீங்க வறுத்து எடுக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம இது கூட வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கூட வந்துட்டு நம்ம மிளகா பொடியும் மல்லி பொடியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதை சூட ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில போட்டு இதை அரைக்கணும். இதெல்லாம் ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம நல்லா இது மாதிரி அந்த புளி கலருக்கு நம்ம வறுத்து எடுத்திருந்தோம்னா நம்ம தண்ணி சேர்க்காமே அதுல இருக்கக்கூடிய அந்த ஆயில் இருக்குல்ல, எண்ணெய் பிசுக்குலயே அது நல்லா அரைஞ்சு வந்துடும். இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சோ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஒன்னும் சேர்க்கல. இது மாதிரி நம்ம அரைச்சா போதும். கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு வர்ற மாதிரி நம்ம அரைச்சா போதும். நம்ம இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம அடுத்து வந்து வெங்காய தீயல் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுங்க. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க. அதில் வந்து வெங்காயம் கட் பண்ண வேண்டாம், முழுசாவே போட்டுருங்க. இது கூட 2 வரமிளகா, போட்டு நல்லா வணக்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. வெங்காயம் வணங்கி வருது. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. மிளகாவை 4 வெட்டி வச்சிருக்கேன். அதே இது கூட சேர்த்துருங்க. காரமா இருக்குமோன்னு பயப்பட வேண்டாம். புளி சேர்த்துட்டு நம்ம அந்த அரைப்பு சேர்க்கும் போது அந்த அளவுக்கு காரம் வராது. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைம் புளி தண்ணி சேர்த்துருங்க. புளி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கட்டும். இது கூட நம்ம அரைச்சு வச்சு அரைப்பை சேர்த்துடலாம். ஓப்பன் ஃப்ளேம்லயே நல்லா வேக விடுங்க. சோ நம்மளோட சுவையான வெங்காய தீயல் வந்து ரெடி ஆயிரும். சோ எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சுவையான வெங்காய தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். சோ நம்மளோட சுவையான சின்ன வெங்காய தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ வேலைக்கு போறவங்களும் சரி, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களும் சரி, இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா நம்ம ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்மளோட சின்ன வெங்காயத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட மூட்டு வலி சரி பண்றதுக்கும், அதே மாதிரி உடல் எடை குறையறதுக்கும் இது ரொம்ப உதவுது. அதே மாதிரி நம்மளோட கொலஸ்ட்ரால் வந்து குறையறதுக்கும், நம்மளோட தொப்பை குறையறதுக்கும் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு இது அதிகரிக்குது. சோ ஆரோக்கியமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை பாய்.